பேக்ரவுண்ட் விஷயம் இல்லாம இப்படி அப்படின்னு தமிழ்நாடு கோர் கமிட்டியிலிருந்தே ஒரு பேர் மேல போகல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை எப்படி அவங்க சீட் கொடுப்பாங்க? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வேட்பாளர் பட்டியலில் தமிழக பாஜக தனது பெயரை சேர்க்கவில்லை என கூறியுள்ளார். பேசணும், அது இன்னைக்கு என்னுடைய பொறுப்பாக பார்க்கின்றேன். நான் எதுக்கு சொல்றேன், கிளாரிபிகேஷனுக்காக சொல்றேன். நிறைய பேர் பேக்ரவுண்ட் விஷயம் இல்லாம இப்படி அப்படின்னு தமிழ்நாடு கோர் கமிட்டியிலிருந்தே ஒரு பேர் மேல போகல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை எப்படி அவங்க சீட் கொடுப்பாங்க? அதே போல நீங்க கட்சிக்கு மிக தெளிவாக நான் போட்டியிட விரும்பவில்லை, எனக்கு வேற எந்த பொறுப்பு கொடுத்தாலும் செய்யறேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கட்சி பிரச்சாரம் செய்யும் சொல்லும் பொழுது கட்சியின் மீது நான் எப்படி தவற சொல்ல முடியும்? நேற்று பியூஷ் கோயல்ஜி அவர்கள் ஏர்போர்ட்ல உங்களை சந்திச்சதாக கூட பார்க்கிறேன். ஸோ நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கட்சி செவிசாய்த்து அந்த மரியாதை கொடுத்ததற்காக நான் நன்றி அந்த நேரத்தில் தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ. நல்ல மே நாளுக்கு அப்புறம் பேசுவோம். பிரதமர் அவர்களை பொறுத்தவரை நேற்று புதுச்சேரியில் அவர்களுக்கு ரோட் ஷோ இருந்தது, முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இரவு சென்னையில் தங்கியிருக்கிறாங்க. இன்று சென்னையிலிருந்து கொச்சின் போறாங்க, கேரள மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக. அதில் இன்று காலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் நேரம் கொடுத்துருக்குறாங்க. ஐ திங்க் ஜெனரல் டிஸ்கஷன் தான். பிஎம் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ பார்ப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அது எலெக்ஷன் நேரத்தில் இது போன்ற ஒரு வாய்ப்பு எல்லோரும் பேசுவதற்கு, அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.